ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எதேச்சியாக நேற்று நைட்டு ரோட்டில் ட்ராவல் பண்ணும் பொழுது ரொம்ப இருள் நிறைந்ததாக இருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தா பவர் கட். ஃப்ரெண்டில் போகிற வண்டி கூட என்ன வண்டின்னு கண்ணுக்கு தெரியலை. மனுஷங்களோட நடமாட்டம் கூட தெரிய மாட்டேங்குது. ஹெட்லைட் கூட ஒர்க் ஆகலை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது டக்குன்னு கரண்ட் வந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, இருள் நம்மளை சூழ்ந்து நிற்கும் பொழுது நம்ம பக்கத்தில் என்ன இருக்குது, நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு உள்ளதை கூட சிந்திக்க நம்ம மைண்ட் செயல்பட மாட்டேங்குது. ஆனால் அந்த வெளிச்சம் வந்ததும் டக்குன்னு எல்லாமே சரியாயிருது. ட்ராவலும் கஷ்டமே இல்லாமல் சூப்பராக முடியுது. இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில் இருள் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்தை கூட நம்மளால் சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மைண்டை சாத்தான் பிளாக் பண்ணிடுவான். நம்ம என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட நம்மளால் அனலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை இருளாக்கி வைத்திருக்கிறது அந்த பொல்லாத சத்ருவாய சாத்தான் தாங்க. இந்த இருளை எப்படி நீக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். பைபிளில் யோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறாரு, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். சங்கீதத்தில் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோன்னு இருக்குங்க. இந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா ஆண்டவருடைய வசனத்தின் மூலம்தாங்க. அதாவது சங்கீதம் 119, 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் அப்படின்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆண்டவருடைய வெளிச்சம் வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்குதுங்க. டெய்லி நம்ம வேதாகமத்தை எடுத்து அதை வாசிக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக்கும். அது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற ஞானத்தை நமக்கு போதிக்கும். எல்லாத்துக்கும் மேலே எது நல்லது எது கெட்டதுங்கிறத கூட ஆண்டவருடைய வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவாருங்க. அப்படி கற்றுத்தரும் பொழுது பேதைகளாக இல்லாமல் நம்ம உணர்வுள்ளவர்களாக மாறுவோங்க. நீங்கள் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் இவனுக்கு ஞானமே இல்லை, அறிவே இல்லை அப்படின்னு குழந்தைகளை திட்டுறத. குழந்தைகளை அப்படி திட்ட முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா பைபிள் வசனத்தை எடுத்து அதை வைத்து உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் தானே, அந்த வசனத்தில் உள்ள வெளிச்சம் உங்கள் குழந்தைகளின் பேதை தன்மையை மாற்றி ஞானம் உள்ளவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் மாற்றுங்க. இன்றைக்கே முடிவெடுங்க. ஆண்டோருடைய வசனத்தை வாசித்து வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிரகாசிக்க பழகுங்க. உணர்வுள்ளவர்களாய் மாறுங்க. Have a blessed day. Jesus bless you.